ஹாய் வணக்கம் மக்களே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருந்துன்னு கோயம்பேடு மெட்ரோ ரோடு இருக்குன்னு அப்டேட் பண்ணேன். கோயம்பேடு மெட்ரோ ரோடு வந்து ரொம்ப நேரம் கிட்ட தான் ஒரு சவாரி அடிச்சு எங்கன்னு பார்த்தா விருகம் பக்கம் தான் அடித்தான். சரி எப்படின்றது சவாரி கிடைக்கல, அந்த பக்கம் போனால் டிராஃபிக் ஆகணும் ஒரு நம்பிக்கையில் எப்பயுமே போக மாட்டேன். சரி என்ன பண்ணுறது, சவாரி சுத்தமாக இல்லைன்ட்டு நான் வந்து விருகம் பக்கம் தான் போயிருந்தேன். போய் ட்ராப் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வந்து ஸ்வைப் பண்ணிவிட்டு பார்க்குறேன் எவ்வளோ வந்துச்சு. மற்ற அமௌண்ட் பார்த்தா 152 ரூபா வந்துச்சு அமௌண்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா 200 என் கையில் கொடுத்தாரு. நான் என்ன பண்ணேன், காலையில் கேஸ் போட்டேன், 300 தான் வச்சுருந்தேன் கையில். சுத்தமாக சில்லற இன்னும் 300 வச்சுருந்தேன். 260 நம்ம கேஸ் வச்சு 40 தான் வச்சுருந்தேன் சில்லற. அதுக்கு மேலே என்ன சில்லற இல்லை, சுத்தமாக இல்லை. என்ன பண்ணேன்னா 40 ரூபா வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அந்த 40 ரூபாவில் 152 8 ரூபா வந்து என்னால் சேஞ்ச் இல்லையா, கூகுள் பே அந்த நேரத்தில் ஒர்க் ஆகலை. என் சர்வ் நான் பார்ப்பேன், சர்வ் வச்சு ஒர்க் ஆகலை. அதனால அந்த 2 ரூபா அனுப்பிச்சு 8 ரூபா அனுப்பிச்சி விட்ருப்பேன். அந்த 8 ரூபா நான் எடுத்துக்கிறேன்னு அந்த கஸ்டமர் வந்து என்ன தெரியுமா பண்ணாரு, ஒரு அண்ணன் தான், ஐயா என்னடா அது இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு. அந்த 8 ரூபா அமௌண்ட்டு இவ்வளோ எடுத்துக்கணும், ஒரு மாதிரி கீட்டியாக ஒரு மாதிரி இழுத்து மாரி, எப்படி சொல்கிறது, இவரு நம்ம ஒரு அல்பம் மாரி அந்த 8 ரூபா நம்ம வேணும்னு எடுத்த மாரி, ஐயா என்ன இவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னாரா. காலையில் மட்டும் சூடாகிடுச்சு. அவருதான் கிட்டின்னு தான் பரவாயில்ல, எனக்கு கோவம் வரல. அந்த நேரத்தில் ஒரு மாதிரியாக ஒரு கஷ்டமாயிடுச்சு. என்ன ஐயா இவ்வளோ எடுத்துக்கணுன்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சா. நான் என்ன பண்ணேன், எனக்கு சுத்தமாக சேஞ்ச் இல்லை. இந்த 40 ரூபா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு. அப்போ வந்து அவர் வந்து ட்ராப் பண்ணும்போது 360 ரூபா அமௌண்ட் 320 ரூபா அமௌண்ட் கட்டிச்சு 300 ஜிபே பண்ணிட்டாரு. சுத்தமாக கையில் அதுக்கப்புறம் வந்து காசு இல்லை பொழுது அக்கௌண்ட்டில் வந்து கையில் தான் காசு வச்சுருந்தாரு. 500 நோட்டு வச்சுருந்தாரு. என்கிட்ட வந்து அவர் குடிக்க கூட சொல்கிறல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 5 ரூபா நோட்டு வச்சுருந்தாரு. எவ்வளோ காட்ட போனால் 5 ரூபா நோட்டு வச்சுருந்தாரு. அந்த 5 ரூபா நோட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு வந்தால் தெளிவாக வச்சுக்க அப்படின்ட்டு போனார். பாருங்க, ஒரு 5 ரூபா நோட்டை அவர் ஞாபகமாக இன்னமும் வச்சுருக்கேன். ஏன் இந்த மோஸ்ட்லி இந்த 5 ரூபா நோட்டு வந்து நிறைய பேர் கிடைக்காது. அவர் 5 ரூபா நோட்டு வச்சுட்டு கொடுத்துட்டு போனது. நான் யாருக்குமே அதை கொடுக்க மாட்டேன், ஏன்னா 5 ரூபா நோட்டு கிடைக்காதா. அது மாதிரி அவர் வச்சுருந்தேன். அந்த 5 ரூபா நோட்டு எடுத்து கொடுத்துட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஆனால் அந்த வச்சுக்கிங்க 15 ரூபா, நான் வந்து வீழ்ச்சி நான் வந்து ஒரு பிச்சைக்காரனக்கா, அதாவது ஒரு பிச்சைக்காரனக்கா போட்டதா இருக்கணும். செருப்பால் அடிக்காத குறை தான் ஒன்று, வாட்டையில அடிச்சுட்டு வந்துட்டேன். இவங்க மாரி ஆளுதான் இந்த மாதிரி தான் பதில் சொல்லணும், புரியுதுங்களா. நம்ம அவங்கள்ட்ட சண்டை போடுறதை பற்றி ஒரு புரிதல் இல்லை.